திமுக, அதிமுகவுக்கு மாற்று அரசியலை முன்வைத்து ஆட்சியை பிடித்த தவேக அரசின் முதல் பட்ஜெட் சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் மரிய வில்சன் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் வினோத் ஆகியோர் தாக்கல் செய்தனர். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த பட்ஜெட் மக்களிடம் எடுபடவில்லை என்றே கூறப்படுகிறது. அரை நூற்றாண்டு திராவிட அரசியல் ஆட்சிக்கு முடிவு கட்டிவிட்டு தவேக ஆட்சிக்கு வந்திருக்கிறது. தேர்தலில் தவேக அரசு நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தனர். மகளிர் உரிமை தொகையை 2500 உயர்த்துவோம், வருடத்திற்கு 6 சிலிண்டர்கள் வழங்குவோம், விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி, அண்ணன் சீர்வரிசை, அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவச பயணம், வேலையில்லா பட்டதாரிக்கு 4000 ரூபாய் உதவித்தொகை உள்ளிட்ட பல வாக்குறுதிகள் வழங்கப்பட்டன. தவேக ஆட்சிக்கு வந்தவுடன் 200 யூனிட் இலவச மின்சாரம், சிங்கப்பெண் பாதுகாப்பு படை ஆகியவை செயல்படுத்தப்பட்டுள்ளன. தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் வரும் செப்டம்பர் மாதம் தொடங்கவிருப்பதாக முதலமைச்சர் விஜய் கூறியிருக்கிறார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் வாக்களித்த மக்களை தவேக ஏமாற்றியிருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றனர். அதன்படி கடந்த 2 தினங்களாக தாக்கல் செய்த பட்ஜெட்டில் மக்களுக்கும் சரி, விவசாயிகளுக்கும் சரி ஏமாற்றம் மட்டுமே கிடைத்திருக்கிறது. தவேக தேர்தல் வாக்குறுதியில் அனைத்து பேருந்துகளிலும் மகளிர் இலவசமாக பயணிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கவில்லை. மகளிர் உரிமை தொகை உயர்த்துவதாக சொன்ன விஜய் இன்று அது குறித்து எந்த ஒரு ஆலோசனையும் நடத்தாமல் கடந்த ஆட்சியில் திமுக அளித்த அதே மகளிர் உரிமை தொகை மட்டுமே கொடுத்து வருகிறது. தற்போது அரசு பேருந்துகளில் சுமார் 62% பெண்கள் பயணிக்கின்றனர். நகர பேருந்துகளில் மகளிர் இலவசம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த திட்டத்திற்காக போக்குவரத்து கழகங்களுக்கு மாதம் 16 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. அனைத்து பேருந்துகளிலும் இந்த திட்டத்துக்கு எவ்வளவு நிதி தேவைப்படும், வருவாயை பெருக்குவது எப்படி என்பது குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்த்த நிலையில் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகாததால் பொதுமக்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். திமுகவை போன்றே ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை ஏமாற்றுவதாகவும், இந்நேரம் தேசிய ஜனநாயக கட்சி ஆட்சியில் இருந்திருந்தால் அதிமுக சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் மக்களுக்கு கிடைத்திருக்கும் என்றே அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.